3 ஜுமாக்களை தவறவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு முஸ்லிமும் இதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்மா நாள். ஜும்மா தொழுகைக்கு செல்லும் முன் குளிப்பது கட்டாயம். சுத்தமான ஆடையுடன், உடல் மற்றும் மன சுத்தத்துடன் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். பாங்கு சொன்னவுடன் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு விரைந்து செல்ல வேண்டும். முன்கூட்டியே செல்வது அதிக நன்மையை தரும். இமாம் குத்பா நிகழ்த்தும் போது முழு மௌனமாக கவனமாக கேட்க வேண்டும். பேசினால் ஜுமாவின் நன்மை வீணாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஃபில் ஓதுவது மிகுந்த சிறப்புடையது. ஜும்மா தொழுகை ஆண்களுக்கு கட்டாயம். பெண்கள், சிறுவர்கள், பயணிகள், நோயாளிகள் இவர்களுக்கு கட்டாயம் இல்லை. தொடர்ந்து 3 ஜுமாக்களை அலட்சியமாக விட்டால் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிடுவான் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் நமக்கு ஜுமா நாளின் அருளை முழுமையாக பெற தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன்.